العالمين نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم ولله ما في السماوات والأرض يغفر لمن يشاء ويعذب من يشاء والله غفور رحيم. وأيضا قال إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله العظيم. أبدأ أبشركم بتحية بالسلام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. தினந்தோறும் தூயவனாகிய ஏகவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் திக்ர் செய்து வருகின்றோம். அவனுடைய புனித இஸ்முகளான அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்முகளை நாம் திக்ர் செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனை திக்ர் செய்யுங்கள் என்று ஒரு ஹதீஸிலே வருகின்றது. ஏதாவது ஒரு இஸ்மு. அதுபோன்று தினந்தோறும் நமது அத்தாய் கல்வி குழுமத்தின் அத்தாய் அரபிக் கைடன்ஸ் அகாடமியில் தினந்தோறும் மகரிபுக்கு முன்னால் துஆ கபூலாக கூடிய இந்த நிலையில் இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு ஏராளமான சுக்ர் செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை zikr செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். நபிகளார் சொன்னார்கள் என்று மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சொல்லியிருக்கின்றான். இன்று நாம் பார்க்கக்கூடிய இஸ்மாகிறது அல் கஃபார். கஃபார் என்று சொன்னால் மன்னிக்க கூடியவர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமி இந்த ஆட்சி அல்லாஹ்விடம் இருக்கின்றது. யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. அதில் உள்ள அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பான். அவன் நாடியவருக்கு மன்னிப்பான், அவன் நாடியவர்களுக்கு தண்டிப்பான் என்று குர்ஆனிலே வருகின்றது. ஏனென்று சொன்னால் வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் அல்லவா, அவன் மிக மன்னிக்க கூடியவன், மிக கிருபையாளன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நொடியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சஜதாவில் இருந்து கேட்ட துஆ, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடம் தன் பாவங்களை மன்னிக்க கூடி கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். எவ்வளவு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அன்பியாக்களுக்கெல்லாம் தலைவராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே ரஹமத்தாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் சரி நம்முடைய நிலை மொத்தமாக பாவம் தான். நாம் எங்கு சென்றாலும் சரி, எந்த பக்கத்தில் நாம் திரும்பி பார்த்தாலும் சரி, நம்முடைய உடல் முழுக்க பாவங்களாக நிரம்பி இருக்கின்றது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்மான அல் கஃபார் என்ற அந்த இஸ்மை நாம் திக்ர் செய்யும் பொழுது நாம் என்னென்னலாம் பாவம் செய்திருக்கின்றோம். வலிமார்கள் இப்படி சொல்லுவார்கள், ஒருவர் இரவு முழுக்க வணங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி தொழுது அவர் இபாதத்தில் இருந்து இறுதியாக சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு அவர் சொல்லுவாராம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நான் இரவு முழுக்க தொழுதப்பா, இரவு முழுக்க தொழுது சுபஹையை தொழுது ஒரு என்னுடைய இறைவனை வணங்கின திருப்தி, ஒரு மகிழ்ச்சியா இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு நைட்டு ஒருத்தன் பாவம் செய்வானா, அந்த நைட்டு ஒரு பாவம் செஞ்சுட்டு உறங்கி விடுகிறார். உறங்கி காலையில் எழுந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாது,
நம்ம இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கவலைப்படுறாரு. நம்ம இந்த பாவத்தை செஞ்சுட்டே என்று கவலைப்பட்டாரு. பெருமக்கள் இமாம் பெருமக்கள் நம்ம எப்படி சொல்லி தர்றாங்கன்னா, இவங்க 2 பேத்துல யாரு சிறந்தவங்க தெரியுமா? இவங்க 2 பேத்துல யாரு சிறந்தவங்க தெரியுமா? தான் செஞ்ச பாவத்துக்காக கொஞ்சம் கவலைப்படுறாரு தெரியுமா, அவர் தான் சிறந்தவர். ஏனென்று தெரியுமா? இந்த முழு இரவுகளையும் இபாதத்தில் கழித்து சுபமத்தலையும் தொழுதுவிட்டு ஒரு திருப்தியான மகிழ்ச்சி அவரை கிடைத்து விட்டது. ஆனால் இந்த ஒரு நாள் பாவம் செஞ்சாரு. இவர் வாழ்நாள் முழுக்க நான் தவறு செஞ்சு விட்டேனே, இந்த இரவு நான் பாவம் செஞ்சு விட்டேனே என்று வாழ்நாள் முழுக்க அவர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஒரு நாள் கொஞ்ச நேரம் கிடைக்கிற அவருக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருந்தது. ஆனா இவர் கவலைக்கு என்ன பரிகாரம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ மட்டும்தான். ஏன்னா நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ், குல்லு பனி ஆதம கத்தாவுன், என்னது, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவத்துல சிறந்தவங்க யார் தெரியுமா? அவங்க செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடியவங்க, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க தான் அதுலயே சிறந்தவர்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, குர்ஆன்ல எவ்வளவோ ஆயத்து வருது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பத்தி எவ்வளவு ஆயத்து வருது. அதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து நாம் என்னென்ன பாவம்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவை திக்ர் யா கஃபார் என்று செய்யும் போது ஒவ்வொரு பாவங்களையும் நம்மளுடைய மனதில் ஓட்டமிட்ட வண்ணமாக நாம் திக்ர் செய்வோம். யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபார் யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபார் யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபார் யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபார் யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபாரு யா கஃபார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக அல் முஸப்பிர். முஸப்பிர் என்று சொன்னால் உருவம் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப இந்த பில்டிங் இருக்கு, தூண் இல்லாம நிக்குமா? நிக்காது. இதை நிக்க வைக்கிறதுக்கு மனிதனால் படைக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த தூண்கள் என்று சொன்னால், இவ்வளவு ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்குமே ஒரு குடையாக வானத்தை அல்லாஹ் தஆலா எந்த ஒரு தூணும் இல்லாம படைச்சிருக்கான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அல்லவா, எந்த ஒரு தூணும் இல்லாமல் ஒரு கடினமான 7 வானங்களை உங்களுக்கு மேல நாம் படைச்சிருக்கோம், நீங்க பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறோம். எதுக்கு அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சிந்திக்க சொல்றான்? இப்ப நம்மளே இருக்கோம், நம்மளுக்கு அழகான கண்கள், மூக்கு, வாய், நம்மளுடைய உடல் உறுப்புகள் எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா ஒரு உருவமா கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதீஸ்ல வரும், ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி அப்படின்னு வரும். அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய சூரத்துல படைச்சான். எப்படி படைச்சான்? களிமண்ணால. அவனுடைய சிந்தனை நம்மளால சிந்திக்க முடியுமா? இப்ப மனிதர்களால் சிந்திக்க முடிந்தது. நமக்கு தெரிந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவரு 2% தான் உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி என்று போற்றப்படக்கூடிய அவரை 2% தான் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி இருந்தார். அப்ப மனிதனோட மூளையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா அதை படைச்சவனுக்கு அது எவ்வளவு அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத் எப்படி இருக்கும், அவனுடைய உருவாக்கும் திறன் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு புழு பூச்சியா இருக்குது, ஒரு மீன் வகையா இருக்குது. அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? எவ்வளவோ விஷயங்கள் கடலுக்குள்ள மட்டுமே எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணணும்னாலே ஒரு தனி பிரபஞ்சமே, ஒரு தனி நூற்றாண்டே தேவை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு தன்னுடைய படைப்புகளை மிகவும் அழகாக, இதுக்கெல்லாம் நம்ம சுக்குர் செய்யணும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு படைப்புகளை படைச்சிருக்கான், ஆனா நம்மளை சிறந்தவர்களா படைச்சிருக்கான் அல்லவா? எல்லா படைப்புகளுக்கும்
என்ன கிடையாது, கேள்வி கணக்கு கிடையாது. ஆனா இந்த படைப்புக்கு மட்டும் கேள்வி கணக்கு. இந்த படைப்புக்கும் ஜின்னினத்திற்கும் கேள்வி கணக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு அழகான ஒரு படைப்பு. நம்ம ஆடு மாடை எடுத்துக்கிறோம், பறவைகளாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பேச முடியுமா? அதனுடைய மொழிகள், அதாவது கிளி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரி சத்தமிடும், ஆடு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரி சத்தமிடும். ஆனா மனிதர்கள் மட்டும்தான் பேசக்கூடியவர். நம்மளும் விலங்குகளுடைய இனம்னா நம்மளே சொல்லுவாங்க ஹயவானு நாத்திக் என்று சொல்லுவார்கள். மனிதர்களை பார்த்து ஹயவானு நாத்திக் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஹயவான்கள் தான், ஆனால் அதிலும் சிறந்தவர்களாக. ஆக இப்படிப்பட்ட படைப்பை படைத்த அல்லாஹ் தஆலாவை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, இன்னஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா படைத்த இந்த வானம் பூமி இருக்கிறது அல்லவா, இது மாறி மாறி இரவும் பகலுமாக வருகிறது. இதிலே ஆயாத்தின் உலில் அல்பாப், நல்லவர்களுக்கு இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கின்றது. அவங்க நல்லவங்க எப்படி, என்ன அவங்க நல்லவங்கன்னா யாரு தெரியுமா? அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் எذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இந்த விஷயங்களை பத்தி ஆராய்வாங்க. அவங்க இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கவனிச்சு அவங்க கடைசி சொல்லுவாங்க, ரப்பனா மா கலக்த ஹாதா பாதிலா சுப்ஹானக வகினா அதாபன் நார். நீ எந்த விஷயத்தை என்ன செய்யல, சும்மா படைக்கல, நீனே பரிசுத்தமானவன் என்று நல்லவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அல் முஸக்கர், அல்லாஹ் தஆலா உருவம் கொடுக்கக்கூடியவன், எல்லா விஷயங்களுக்கும் உருவங்களை கொடுத்திருக்கின்றான். அதை நாம் சிந்தித்து இந்த அழகான ஒரு உருவத்தை கொடுத்ததற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் திக்ர் செய்வோம். யா முஸவ்விரு 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 யா முஸவ்விரு. அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று வாழும் காலமெல்லாம் நமது இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற ஒரு அருமையான துஆவுடன் இந்த திக்ர் மஜ்லிஸை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.